அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொப்புள்கூடிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையில் யோசித்து பார்த்தா மனிதர்களாக நாம் டெய்லி தூங்க வேண்டியிருக்கு. தூங்கித்தான் ஆகணும். தூங்கலைன்னு சொன்னால் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும் எல்லாருக்கும். என்ன எந்த அளவுக்குன்னா, மருத்துவர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ தூக்கத்துக்கான டோஸ் தான் கொடுக்குறேன். அவன் ட்ரீட்மெண்ட்டில், அவனுடைய வைத்தியத்தில், குறிப்பாக அந்த ஆங்கில வைத்தியத்தில் அவன் கொடுக்குற டோஸு பூராமே தூக்கத்துக்கான டோஸ் தான். அந்த மையத்து மாதிரி மவுத்தான மாதிரி தூங்கணுங்க. அப்படி தூங்கினா தான் உடலில் இருக்க அலுப்பு போகும். அப்படி தூங்கினா தான் நல்லா தூங்கணுன்னு அர்த்தம். நல்லா தூங்கிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், ஆஹா உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த தூக்கம் வந்து பெரிய மருந்துங்க. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ பெரிய அந்த தூக்கம், அந்த தூக்கத்தை நம்ம என்ன செய்யணும், நம்மளே எழுப்பணுங்க. எப்படிங்க? நம்ம மைத்தாயிட்டோமா, மௌத்தா போயிட்டோமா, நம்ம மையத்தாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்மளே எழுப்பி பார்க்கணுங்க. எப்போ எழுப்பி பார்க்குறது? ஃபஜரில் எழுப்பி பார்க்கணும். எல்லோரும் எழுப்பி பாருங்கள். மௌத்தா போயிட்டோமா இல்லைன்னு அலாரம் வச்சு எழுப்பி பாருங்கள். அப்படி யார்கிட்டையாவது சொல்லி எழுப்ப சொல்லுங்கள், இன்ஷா அல்லாஹ். ஆமாம், ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், அப்படி நீங்கள் தூங்கணும், மையத்து மாதிரி தூங்கணும். அப்போ ஏன் மையத்து மாதிரி நீங்கள் தூங்க ஆசைப்பட்றீங்கன்னா, உண்மையிலே உங்கள் உயிரை நான் எடுத்துடுறேன், அதனால தான் நீங்கள் மையத்து மாதிரி தூங்குறீங்க அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அதனால் நாமளே எழுப்ப பார்ப்போம். எழுப்பிடுவோம். நம்மளே எழுப்பி குறிப்பாக ஃபஜர் தொழுதுருவோமா, இன்ஷா அல்லாஹ். அன்றைய பொழுதை சிறப்பாக்கிடுவோமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.